வணக்கம். இனிய நியூஸ் அண்ட் ரீல்ஸ்க்காக உங்களுக்கு கார்த்திக் பேசுறேன். எனக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து, டிஸ்க் அசெட் கம்பெனியோட ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு. ஸோ, அது சம்மந்தமா தான் இன்னைக்கு வீடியோ போடுறேன். ஆல்ரெடி வந்து நானு சொல்லியிருப்பேன். ஏதாவது முக்கியமான சரியான நியூஸ் இருந்தா மட்டும் தான் நம்ம போடலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பேன். போடுறேன்னு சொல்லியிருப்பேன். இப்ப அந்த விஷயம் இன்னைக்கு வந்ததுனால, நான் அந்த விஷயத்த முன்னாடி இன்னைக்கு ஷேர் பண்றேன். ஆ இது என்னுடைய ஓன் அனாலிசிஸ் வச்சு தான் நான் சொல்றேன். மத்தபடி என்ன நடக்குது என்றது என்னுடைய வந்த தகவல வச்சு தான் உங்களுக்கு நான் பரிமாறுறேன். ஸோ என்ன நடந்திருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய குரூப்ஸ்லயும் சரி, நம்மளுக்கு வந்த தகவலும் சரி, நான் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்ததுலயும் சரி, நம்ம ஹைகோர்ட்டோட ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்ததுலயும் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருந்த கமிட்டி வந்து இப்ப கலைக்கப்பட்டு டிஎன்பிடி டிரான்ஸ்பிட் ஆக்ட் கோர்ட்டுக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டுள்ளது. இப்ப இங்க முடிஞ்சிச்சு. அப்ப அப்ப இந்த பணம்லாம் நான் அப்ளிகேஷன்லாம் குடுத்தேன். என்ன சார் ஆச்சுன்னு சொன்னா, அதுக்கு வந்து லாஸ்ட் தான் ஃபைனலா தான் அது என்ன பண்ண போறாங்கன்றது தெரியும். இங்க குடுத்த அப்ளிகேஷன் அப்படியே அவங்க வாங்கிக்கிறாங்களா? இல்ல வேற ஏதாவது பண்ண போறாங்களான்றது அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு. இதுவரைக்கும் அந்த விஷயம் தகவல் குடுக்கல. அப்ப டிரான்ஸ்போர்ட் மாரினா அப்ப அங்க கோர்ட் வழக்குகள் வந்தனால டைம் ஆகுமா சார்ன்னு கேட்டா, இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வர வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நெறைய விசாரிக்கப்பட்டுருச்சு. ஸோ இது திருப்பி விசாரிக்கிறதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. டிரான்ஸ்பிட் கோர்ட்லயும் கிட்டத்தட்ட 2019லேருந்து இந்த அவங்க கேஸ் இருக்கிறதுனால, அதே நம்பர்ல தான் அந்த கேஸையும் ஆட் பண்ண சொல்லியிருக்கிறதுனால, ஏற்கனவே இப்ப இருக்கிற கரண்ட் ஜட்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, நாங்க அது எவ்வளோ சீக்கிரமா பணம் போட ஆரம்பிக்கிறோமோ, அவ்வளோ சீக்கிரம் பணம் போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதுனால, இப்ப டைரக்ஷன் வாங்கி இங்க ரெடி பண்ணி கமிட்டிய கலைச்சு அங்க மாத்தியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஆ இது இன்னைக்கு ஆர்டர் அநேகமா பாஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். அந்த அந்த ஆர்டர் வந்த பிறகு அதில என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காங்க, எவ்வளோ நாட்குள்ள அந்த இருக்கிற பணத்த வந்து டிரான்ஸ்மிட்டுக்கு மாத்துறாங்கன்ற தகவலையும் நான் பார்த்து உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயத்தில நான் ஷேர் பண்றேன். இப்போ வந்த தகவல் பொறுத்தவரைக்கும் கமிட்டி இல்ல. டிரான்ஸ்மிட் மூலியமா தான் பணம் வரும். ஈஓடபிள்யூ மூலியமா தான் செக்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. செக் பண்றாங்களோ இல்ல டைரக்ட்டா அக்கவுண்ட்லேயே பணம் போடுறாங்களோன்ற விஷயத்த அன்னைக்கு இந்த ஆர்டர் மூலியமா நம்ம அடுத்த ஆர்டர்ல வர விஷயத்த வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இது இனிமே வந்து காலதாமதம் ஆகாதுன்றத தான் நான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா வந்து இங்க வந்து இவங்க அதாவது தலைமை நீதிபதி குடுத்த ஆர்டர தான் அவங்க ஒரு நாள் வச்சு ஒபே பண்றதுக்காக தான் லேண்ட சேல் பண்ண முடியாம இருந்தனால தான் அவங்க வெளியில விலகுறாங்க. கொஞ்சம் லேண்ட் சேல் பண்ணாலும் கூட வந்து அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டா குடுக்கணும். சரி அதனால நமக்கு வந்து நம்மளால கெடக்கூடாது அப்படின்றதுக்காக தான், சரி யாராவது ஒருத்தவங்க குடுக்கட்டும். நம்ம குடுக்கலனாலும் யாராவது ஒருத்தவங்க குடுக்கட்டும்ன்றப்ப கமிட்டி முறையா அவங்க என்ன பண்ணாங்க, சரி நீங்களாவது குடுங்க. எங்களால முடியலனா நீங்களாவது குடுங்கன்னு சொல்லி அவங்க விட்டு குடுத்துட்டு, அவங்க கமிட்டிய கலைச்சிட்டு அவங்க டிரான்ஸ்மிட்டுக்கு மாத்தி விட்டு அவங்க கிளம்பிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால வந்து பயம்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க பொறுத்தவரைக்கும் சொத்துக்களை விக்க விக்க பணம் போடுவாங்கப்பா. அதனால யாரெல்லாம் நீங்க பேனிக்லாம் ஆக தேவையில்ல. பயப்பட தேவையில்ல. சொத்துக்களை விக்க விக்க பணம் போடுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கேஷ் இருக்கிறதுனால அத வச்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து தான் அது. அது போறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சீக்கிரமா வந்து வந்துரும். ஆனா இனி தாமதம் ஆகாதுன்றது தான் என்னுடைய கருத்தா நான் பார்க்குறேன். ஸோ, வெயிட் பண்ணுங்க. பெரிய அப்டேட் தான் இது வந்து. அ 2026 அப்படின்ற வருடங்கள் வந்து நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனான ஒரு வருடமா நான் பார்க்குறேன். கம்பல்சரி இந்த முறை எல்லாருக்கும் பேமெண்ட் வந்து சேர்ந்துருன்றத என்னால ஓரளவுக்கு சொல்ல முடியும். அ அத நான் எதிர்பார்த்துன்னு தான் இருக்கிறேன். அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதுக்கிடையில எந்த இடையூறும் இல்லாம இருந்தா, நம்ப குயிக்கா பணம் வாங்கிக்கிட்டு சீக்கிரமா வெளியில வந்துடலாம். அ மேற்படி ஏதாவது நியூஸ் அப்டேட் என்ன வந்துச்சா உங்களுக்கு குடுக்குறேன். இந்த ஆர்டரும் வரட்டும். இன்னும் தெளிவா என்னன்றத பார்த்துக்கூட ஏன்னா இது மாரி இது ஆர்டர் இல்லாம அடுத்தவங்க சொல்றது, அடுத்தவங்க போற குரூப்ஸு மத்த விஷயத்தில வச்சு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இங்க கேஸும் டிஸ்போஸ் ஆயிடுச்சு. அத செக் பண்ணிட்டேன் நான். அந்த கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. மெயின் கேஸ் தான் 80, 84 கேஸ். ஸோ அந்த கேஸும் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அந்த அடிப்படையில வச்சு தான் நான் உங்களுக்கு தகவல் பரிமாறுறேன். அ நீங்க அத யாரும் பயப்பட தேவையில்ல. இங்க பேமெண்ட்டு சீக்கிரமா வந்துரும். நான் அடுத்த வீடியோல இதெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவ நான் குடுக்குறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.